காரணமின்றி சாபம் தந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விளக்குற விதமாக இந்த தொடர்கதை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த கதையில் நம்மளுடைய ராஜகுரு அந்த முதியவர் சொன்ன கதையை கேட்டு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மா யாருடையது என்று தெரிந்து கொண்டார் அல்லவா? தெரிந்து கொண்டவர் அந்த முதியவருக்கு நன்றி கூறி தன்னுடைய நாட்டிற்கு சென்று வருகிறார். அங்கு வந்து ராணியை பார்த்து, அரசியாரே, உங்களுடைய அரண்மனையில் அங்கு அடைப்பட்டிருக்கும் ஆத்மா யாருடையது என்று கண்டுபிடித்து விட்டேன். ஆகவே அந்த ஆத்மாவிற்கு நீங்கள் பூஜையை செய்து அந்த ஆத்மாவை சாந்தம் செய்து அந்த அரண்மனையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றீங்க ராஜகுரு? அந்த அரண்மனையில் இருக்கிற ஆத்மா யாருடையது என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? யாருடையது அப்படின்னு ராணி ரொம்ப ஆர்வமாக கேட்கிறார். அதற்கு அந்த ராஜகுரு பதில் சொல்கிறார், வேறு யாரு, அந்த அரண்மனையில் அடைப்பட்டு இருப்பது அந்த மந்திரவாதியின் ஆத்மாதான். ஏனென்றால் அவர் என்ன சொல்லார், இந்த அரண்மனையில் என்னுடைய மகளின் இந்த நிலைமைக்கு காரணமான ஒருவரின் ஆத்மா அடைப்பட்டிருக்கும் அப்படின்னு தானே சொன்னாரு. அந்த பொண்ணோட அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? அந்த மந்திரவாதி தானே. அதனால காரணமே இல்லாம யார் சாபம் கொடுக்குறாங்களோ அந்த சாபத்திற்கு அவங்கள்தான் ஆளாகுவார்கள் என்று இந்த ராஜகுரு ராணியிடம் சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது ராணி சொல்லுகிறார் ராஜகுருவிடம், ராஜகுருவே, காரணமின்றி நியாயமே இன்றி ஒருவர் மீது தவறு இல்லாத போது மற்றொருவர் சாபம் தந்தால் அந்த சாபம் அவர்களை அணுகாதா என்று. அதற்கு ராஜகுரு சொல்லுகிறார், நிச்சயமாக அணுகாது. அந்த சாபம் தந்தவருக்குத்தான் அந்த சாபம் பழிக்கும் அப்படிங்கிறார். அப்ப ராணி சொல்றாங்க, ராஜகுருவே, பல நேரங்களில் நீங்களும் ஆராய்ந்து கூட பார்க்காமல் அந்த தவறு என்ன ஏதென்று ஆராய்ந்தே பார்க்காமல் சாபம் தருகிறீர்கள். இதனால் இந்த சாபம் உங்களைத்தான் வருமா என்று கேட்கிறார் ராணி. அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்கிறார் ராஜகுரு. அன்றிலிருந்து அவர் யாருக்கும் சாபம் தருவதில்லை என்று இந்த கதை முடிகிறது. இது போலதாங்க இனிமேல் நமக்கு யாரேனும் சாபம் தந்தால் நாம் அந்த தவறை செய்யாத போது நமக்கு சாபம் தந்தால் அந்த சாபம் நம்மளை அணுகாது என்று மன தைரியத்தோடு இருக்கலாம். சாபம் இன்னொருவர் தந்த நேரத்தில் நம்மளுடைய மனது வருத்தப்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் காரணமின்றி தரும் சாபம், காரணமின்றி வழங்கப்படும் சாபம் நம்மை ஒருபோதும் அணுகாது. இந்த கதையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.